Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சியில் மக்களுக்கு பணியாற்ற அதிகார வர்க்கம் தடுப்பதாக ஆளும் திமுக கவுன்சிலரின் கணவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனி 19வது வார்டு திமுக கவுன்சிலராக இருப்பவர் காளீஸ்வரி பாஸ்கரன். இவரது கணவர் பாஸ்கரன் சமூக வலைதளத்தில் ஆளும் கட்சிக்கு எதிராகவும் நகர்மன்ற உறுப்பினர்களை மக்கள் பணி செய்ய விடாமலும் வாக்குறுதியை நிறைவேற்ற விடாமலும் அதிகார வர்க்கத்தினர் தடுப்பதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். இதில் காளீஸ்வரி பாஸ்கரன் கூறிய அதிகார வர்க்கமாக பழனி திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரும் அவரது உறவினர் பிரபாகரனும் நகராட்சியின் அனைத்து விஷயங்களிலும் தலையிட்டு அதிகாரிகள் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் சுயமாக பணி செய்ய விடாமல் தடுத்து வருவதாக கூறப்படுகிறது. திமுக ஆளும் உள்ளாட்சிகளில் மக்கள் நலத்திட்டங்களை அக்கட்சி நிர்வாகிகளை முடக்குவதுதான் ஸ்டாலின் கூறிய உள்ளாட்சியில் நல்லாட்சியா என மக்கள் விமர்சிக்கின்றனர். கோவை மாநகராட்சியில் தூய்மை பணிக்கான ஒப்பந்த வாகன ஓட்டுநர்களின் வேலைநிறுத்த போராட்டம் 2வது நாளாக தொடர்வதால் ஆங்காங்கே குப்பைகள் தேங்கி கிடக்கின்றன. கோவை மாநகராட்சியில் சில ஒப்பந்த நிறுவனங்கள் மாற்றப்பட்டுள்ள நிலையில் தூய்மை பணிக்கான ஒப்பந்த வாகன ஓட்டுநர்கள் தங்களுக்கான ஊதியம், வேலை நேரம் மற்றும் இதர சலுகைகள் என்னென்ன என்பதை தெரிவிக்காமல் வேலை செய்ய நிர்பந்திப்பதாக கூறி 2வது நாளாக அந்தந்த மண்டலங்களில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கோவை மாநகரில் உள்ள வேலையாட்களுக்கு வேலை வழங்காமல் வெளியூர்களில் ஆட்களை வரவழைத்து வேலை தருவதாகவும் தூய்மை பணிக்கான ஒப்பந்த வாகன ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டினர். எங்களுடைய நியாயமான கோரிக்கை என்ன? பிஎஃப், இஎஸ்ஐ, சம்பளம், பே ஸ்லிப்பு, எங்களுடைய பணியாளர் எங்களுக்குள்ளே இருக்கிறாங்க, நிறைய டிரைவர்ஸ் வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கான வேலைகள் இதை கொடுத்தா போதும். நாங்கள் எங்களுடைய பணியை மாநகராட்சிக்கு எப்பயும் போல் நாங்கள் நைட்டு போல் உழைச்சி மாநகராட்சிக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்போம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நாய் தொல்லை குறித்து முதல்வர் அண்மையில் ஆய்வெல்லாம் நடத்திய நிலையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே வெறி நாய்கள் கடித்ததில் 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்தன. மூலக்காட்டு தோட்டத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணியம் என்பவர் 60க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வருகிறார். காலை பட்டியில் அடைக்கப்பட்டிருந்த ஆடுகளை பார்த்தபோது வெறிநாய்கள் கடித்து 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்த நிலையிலும் 5 ஆடுகள் கவலைக்கிடமாகவும் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். ஆடுகள் இறந்ததால் 2 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள பாலசுப்ரமணியம், விடியா ஸ்டாலின் மாடல் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்.